இந்த மே மந்த் வந்தாலே நமக்கு ஞாபகம் வருது நம்மளோட சம்மர் ஹாலிடேஸ். லீவ் விட்ட மறுநாளே எட்ரா வண்டியா அப்படின்னு கிளப்பி அம்மாச்சி தாத்தா வீட்டுக்கோ இல்லை சித்தப்பா வீட்டுக்கோ அத்தை வீட்டுக்கோ கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அங்கே போனால் நமக்கு தெரிஞ்சது நம்ம ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நம்ம அக்காங்க கூடயும் நம்ம அத்தை பசங்களுடைய மட்டுமா தான் இருக்கும். வேலைக்கு தட்டுக்கெல்லாம் சாப்பாடு விதவிதமாக வந்துடும். அதை பற்றின கவலைலாம் நமக்கு இல்லை. கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு விளையாட போயிடுவோம். பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்குன்றது நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது தான் தெரியுது. எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு போனாலே எங்கள் அம்மா, அதாவது எங்கள் சித்தி, அவங்கள அம்மானே சின்ன வயசுலேருந்து கூப்பிட்டு பழகியாச்சு. அவங்க காலையில் செஞ்சு தர பால் பணியாரத்துலேருந்து மத்தியானம் செஞ்சு தர சுட சுட பிரியாணி, லெக் பீஸ், ஈவினிங் பஜ்ஜி, ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்காது. இப்போ வரைக்கும் அது எல்லாமே எனக்கு அவ்வளோ நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் 80s மாம் தான். நம்மக்கிட்ட இதே சிரிப்போட இதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் செய்கிற எல்லா வேலைக்கும் என் பசங்களை கண்டிப்பாக ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுப்பேன். எனக்கு இதை பண்ணி கொடுங்கப்பா, அதை பண்ணி கொடுங்கப்பா, இதை வாங்கிட்டு வாங்கப்பான்னு. பசங்க டென்ஷன் ஆவாங்க. பட் நம்மளோட கஷ்டம் அவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சே ஆகணும் இல்லையா? என்ன தான் 80s 70s பிறந்தவங்க இந்த வேலைலாம் செஞ்சு கவர் பண்ணாலும் 90s கிட்ட இருக்க ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னா, குழந்தைங்களா சேர்ந்து நம்மளும் விளையாட ஆரம்பிச்சிருவோம். அதுதான் அவங்களுக்கு நம்மக்கிட்ட பிடிச்ச விஷயமாகவும் இருக்கும்.